எருக்கின் செடி என்றது ஊர் புறங்கள் எல்லாம் தாராளமா இருக்கிற ஒண்ணுதான். இது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமே இல்லை. நம்ம உடம்புல உள்ள சுகர் லெவல ரொம்ப சிம்பிளா நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இது எல்லா இடத்துலயும் இருந்தா கூட இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம தெரியணும்ல. இதுக்காக 2 இலை எடுத்துக்கோங்க. அது ஒன்னு லெஃப்ட் காலுக்கும் ஒன்னு ரைட்டு காலுக்கும் ரெண்டும் நல்லா கழுவிய பிறகு நல்லா தொடச்சிடணும். நம்ம காலோட அடிப்பகுதி கூட வாஷ் பண்ணணும். 2 காலுமே லெஃப்டும் ரைட்டும். அந்த இலையோட அடிப்பகுதி நம்ம காலுக்கு அடியில டச் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கு மீத ஒரு சாக்ஸ் கூட போட்டுக்கணும். அதை நீங்க காலையில அப்படி வச்சுனா ஒரு 6 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நீங்க வீட்டுல இருக்கிற வேலை செய்யறீங்க அப்படின்னா செய்துக்கோங்க. இல்ல நீங்க வெளியில போகுது வேலை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி போறோம்னா கூட அந்த சாக்ஸுக்கு அடியில் அப்படியே இருக்கட்டும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் காலை நல்லா வாஷ் பண்ணிய பிறகுதான் தூங்கணும். தூங்கும் போது இது நீங்க வைக்க கூடாது. நீங்க நடக்கும் போதும் நீங்க வேலை ஏதோ பார்க்கும்போது தான் இது வைக்கணும். எப்போவாவது ஒரு டைம் இதை வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு நைட்டு தூங்கும் போது இதை வச்சா உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது இலை எடுத்து இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும். தினமும் 6 மணி நேரமாவது இந்த மாதிரி வைக்கிறதா நல்லது. 7 நாட்கள் நீங்க இந்த மாதிரி வைத்து 8வது நாள் நீங்க பிளட் சுகர் செக் பண்ணி பார்த்தா ஒரு 50ல இருந்து 60 யூனிட் வரைக்கும் நீங்க பிளட் சுகர் லெவல ரெடியூஸ் ஆயிருக்கும். இது எப்படி ரெடியூஸ் ஆகுறது, எதனால ரெடியூஸ் ஆகுறது, அதுக்காக நம்ம சயின்டிபிக் சைடு கூட நம்ம தெரியணும்ல. ஏதோ ஒருத்தர் ஏதோ சொல்லியாச்சு அதனால இது பண்ணலாம் அப்படின்னு வேணாம். இது எதோட சயின்டிபிக் சைடு கூட சொல்றேன். இதுல கலோட்ரோபின், அஸ்டாரின், கலோட்ராக்சின், கலாக்டின், ஜைஜாண்டின் இந்த மாதிரி உள்ள ஆல்கலாய்ட்ஸ் தாராளமா இருக்கு. இந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஆல்கலாய்ட்ஸோட காம்பினேஷன் நீங்க பாடியில உள்ள இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நம்ம பாடியில உள்ள இன்சுலின் மோலிகூல்ஸுக்கு சுகர் மோலிகூல்ஸை தெரியாம இருக்கிற சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுவதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க காலுக்கு அடியில 6 மணி நேரமாவது இந்த இலை வைக்கும் போது இந்த ஆல்கலாய்ட்ஸ ரொம்ப லைட்டான அளவுல நீங்க உடம்புல வரும். அதனால நம்ம உடம்புல உள்ள இன்சுலின் அளவு கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்ல நம்ம பாடியில உள்ள சுகர் லெவல் கூட கண்ட்ரோல் ஆகும். இந்த அளவுக்கு பயணம் உள்ள இலையா இருந்தா இதை அரைத்து ஜூஸ் மாதிரி உள்ள எடுத்துடலாமா அப்படின்னு நீங்க யோசிக்கவே கூடாது. என்னன்னா நம்ம தீ காயப்படும்ல அந்த மாதிரி இதை நம்ம உள்ள எடுத்தா உள்ள எல்லாம் காயப்பட்டுடும். அதனால அந்த ஆப்ஷன் நீங்க திங்க் பண்ணவே கூடாது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப்பா இருக்கும். உங்களுக்கு இதுல ஏதோ டவுட் இருந்தா கீழே கமெண்டா கேட்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.